தேர்தல் களம் என்றால் என்ன? யாருக்கு ஓட்டளிப்பது? நம்மை ஆள வேண்டியவர்களை நாம் எப்படி முடிவு செய்வது? இந்த ஆள வேண்டியவர்களினுடைய தலைமை பண்பு என்பது என்ன? யாருக்கு வாக்களித்தால் நம் வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த ஆட்சி உரிமையை, இந்த தலைமை பண்பை யாரிடம் கொடுக்க வேண்டும்? என்ற கேள்விகளெல்லாம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கான காணொளி தான் இந்த காணொளி. முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். யாருப்பா தலைவன்னாங்க? கூட்டம் சேர்த்தவர்கள் தலைவர்களா? அல்லது பிரபலமாக இருப்பவர்கள் தலைவர்களா? நான் மற்றவர்களுக்காக நிற்கிறேன் என்று சொல்பவர்கள் தலைவர்களா? அல்லது மக்களினுடைய குறைகளை தீர்ப்பவர்கள் தலைவர்களா? இப்படி ஒரு பல கேள்விகள் நமக்கு எழுதுல. ஒரு காலகட்டத்துல சார், வசிஷ்டர்ன்ற ஒரு பெரிய படித்தவரை பார்த்து விஸ்வாமித்திரன்ற போர் வீரர், யாரு அரசரா இருந்தவர், தன்னுடைய சத்திரியத்தனத்தை, தன்னுடைய போர் வீரத்தை, தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு நான் படித்தவராக மாற வேண்டும் என்று ஓலைச்சுவடியும் தர்மையை எடுத்து படிக்க போனார் சார். தவம் பண்ண போனாருங்க. ராஜ ரிஷியாக உயர்ந்து நின்றார். ஒரு காலகட்டம் என்பது படித்தவர்களால், அறிவு சார்ந்தவர்களால் ஆளப்பட்ட காலகட்டமாக ஒரு காலகட்டம் இருந்தது. அடுத்து வந்த துவாபர யுகத்துல துரோணாச்சாரியாரும் கிருபரும் படித்தவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, ஏட்டையும் தர்பையும் தூக்கி போட்டு கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துட்டு வில்லையும் வாளையும் எடுத்துட்டு சண்டைக்கு வந்தாங்க துரோணாச்சாரியாரும் கிருபரும். இது என்னப்பா காலகட்டம்னா, அது சத்திரியர்களால் ஆளப்பட்ட காலகட்டம். ஒரு காலகட்டம் படித்தவர்களால் ஆளப்பட்ட காலகட்டம். 2வது வீரத்தினால் ஆளப்பட்ட காலகட்டம். 3வது யாருப்பா ஆண்டாங்கன்னா, வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள் இல்லையா? வியாபாரம் செய்ய வந்தவங்க ஆங்கிலேயர்கள் வியாபாரத்துக்காக வந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனில. அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க. இந்த 3ஆம் யுகம் என்பது வியாபாரிகளின் யுகமாக இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகம் எப்படி தெரியுமா? யாரு கூட்டம் சேர்க்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகக்கூடிய யுகமாக நம்ம மாறிக்கிட்டே வரோம். கரெக்ட்டா? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட Instagramல எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றானே. அப்ப இந்த நாட்டை எப்படி கூட்டம் சேர்த்தவர்கள் மத்தியில் குடுத்துட முடியும்? இந்த கூட்டத்தை ஆள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஆராய்ந்துல அவங்களுக்கு குடுக்கணும். இந்த கூட்டத்தை அவர்கள் கையாளுவதற்கு, இவர்களுக்கு நன்மை செய்வதற்கு தகுதியான தலைவனான்னு சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? இன்றைக்கும் நம்ம சொல்றோமேங்க, காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி காலம், காமராஜர் ஐயாவினுடைய ஆட்சி காலம். அவர் முன்னாடி ஒரு 20 படிவத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. மருத்துவ படிவம் 20 படிவத்த வைக்கிறாங்க. அவரோட உதவியாளர் சொல்றாரு, "ஐயா இந்த 20 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மருத்துவ சீட்டுக்கு. மருத்துவர் ஆகறதுக்கு 20 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது 20 பேருடைய அந்த விண்ணப்ப படிவம். இதுல 2 பேருக்கு தான் கவர்ன்மென்ட் சீட்டு குடுக்க முடியும். இந்த 2 பேரை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க." காமராஜர் ஐயா அப்படியே பார்த்தாரு. அதுல ஒரு 2 படிவத்த எடுத்து போட்டாரு. "இவங்க 2 பேருக்கு குடுங்கப்பான்னாரு." அவர் கேட்டாரு, "இந்த 2 பேர எப்படி செலக்ட் பண்ணீங்க?" அப்படியே எடுத்து குடுத்துட்டீங்களா? அப்படியே எடுத்து அவர் சொன்னாரு, "இல்ல மத்த எல்லா படிவத்திலயும் பெற்றோரின் கையொப்பம்னு இருந்த இடத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இந்த 2 படிவத்துல மட்டும் தான் கை நாட்டு வச்சிருந்தாங்க. கை நாட்டு வச்சிருந்தாங்க. படிக்காதவர்களுடைய பிள்ளை தான்ப்பா மருத்துவம் படிக்கணும். அவங்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும்னாராங்க." எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. எப்படி அத யோசிச்சிருக்காருன்னு. சார் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வர்றாங்க. எங்களுக்கு 200 ஏக்கர் நிலம் வேணும். அவங்க சொன்ன விஷயம் 200 ஏக்கர் நிலம் வேணும். ஆத்து தண்ணி ஓடணும். ஏர்போர்ட் இருக்கணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இப்ப இவர் கூட இருந்த பிடபிள்யூ ஆபீசர் எல்லாரும் சொல்றாங்க, இப்படி ஒரு இடமே தமிழ்நாட்டுல இல்லன்ட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இப்படி ஒரு இடமே இல்லன்னாங்க. ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. "காமராஜர் ஐயா வாப்பா" அப்படின்னு திருச்சி கூட்டு போயி, நீங்க கேட்ட 200 ஏக்கர் நிலம், பின்னாடியே ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு. காவேரி ஓடலையேன்னாங்க. காவேரி ஓடல. பைப்பு போட்டா காவேரி ஓடும்பா. காவேரி எங்க வேணாலும் ஓடும்பா. பைப்ப போடுப்பான்னாரு. இப்படி ஒரு அறிவு இருந்த காமராஜர் ஐயாவால தான் திருச்சியில பெல்லுன்ற கம்பெனி உருவாச்சு. பிஹெச்எல் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு எங்கு அணை கட்ட வேண்டும்? எந்த இடத்தில் எங்க மக்களின் அணையை தடுக்க வேண்டும்? எந்தெந்த போராட்டங்களை தடுக்க வேண்டும்? இது எல்லாம் தெரிந்தவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க. அன்றைக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்துல வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள். அது ஒரு காலகட்டமாக இருந்தது. வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கூட அரசியல் நடத்தலாம். ஆனால் அரசியல் நடத்த வருபவர்கள் வியாபாரியாக மாறிவிடக்கூடாது. அதுதான் நம்ம பயமே. இல்லையா? அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரிகளா? வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தலாம். அரசியல் நடத்த வருபவர்கள் வியாபாரிகளாக மாறிவிடக்கூடாது. அஞ்சாமை, அறிவூக்கம் இவை 4ம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்றார் வள்ளுவர். இல்லையா? அப்படி இந்த குணங்கள் எல்லாம் இந்த தலைவர்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போனாரு. அங்க போய் அந்த அதிபர பார்த்தா அவர் வீடு மாளிகை கோபுரமா கட்டி வச்சிருக்காரு. இவர் போய் கேட்டாரு,
எப்படிங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டுனீங்க? இங்க வா நான் காட்டுறேன்னு மாடிக்கு கூட்டு போனாரு. மாடிக்கு போய் "அந்தா தெரியுது பாத்தியா ஒரு பாலம்" அப்டின்னாரு. நம்ம ஆளு இப்படியே பார்த்தாரு. "எங்கங்க தெரியலையே" அப்படின்னு. "எங்கங்க பெரிய பாலம்னீங்க, சின்ன பாலமா தான் இருக்கு. தெரியலையே, சின்ன பாலம் தானே இருக்கு." அதுல கட்டுன வீடு தான் இந்த வீடு. அந்த லாபத்துல கமிஷன் அடிச்சது தான் இந்த வீடு. "அப்படியா?" வந்துட்டாரு. 6 மாசம் ஆச்சு. அந்த அரசியல்வாதி நம்ம ஊருக்கு வந்தாரு. இப்ப இவர் வீட்ட பார்த்தா, அவர் வீட்ட விட 10 மடங்கு இருக்கு. பளபளப்பா அப்படியே பளிங்கு கல்லுல. இப்ப அந்த ஆள் கேட்டாரு, "ஏன்பா என் வீட்ட ஏதோ பெருசா சொன்ன? உன் வீடு பளிங்கு மாரி கட்டி வச்சிருக்க. இவ்வளவு சிறப்பா இருக்கு. இத எப்படி கட்டுனன்னு?" இப்ப நம்ம ஆளு அவர கூப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போனாரு. "அந்தா தெரியுது பாத்தியா ஒரு பெரிய பாலம்." ன்னாரு. இவர் பார்த்துட்டு, "பாலமா? ஒண்ணுமே தெரியலையேய்யா. எப்படி தெரியும்? அதுல கட்டுன வீடு தான் இதுன்னாரு. அதுல கட்டுன வீடு தான் இது. மொத்தமா அடிச்சிருக்கான். அவனாவது கொஞ்சம் பாலம் கட்டி வச்சுட்டு, பெரிய பாலம்ன்னான். இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட, மக்களுக்கான திட்டத்தை, மக்களுக்கான வரி பணத்தை, மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய தலைவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவையா இருக்காங்க. இன்னைக்கு வார்த்தையே மாறிடுச்சே சார். சார் ரொம்ப நல்லவருங்க. காசு வாங்கிட்டா வேலைய செஞ்சுருவாருன்றானே. அரசு அதிகாரியாக, அரசு அலுவலர்களிடம் வேலை பார்ப்பவர்கள் கூட, யார் நல்லவர்கள்னா, காசு வாங்கிட்டு வேலை செய்பவர்களை நல்லவர்கள்னு சொல்றோமே. இவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லவருங்க. வேலை முடியலன்னா காச திரும்ப குடுத்துருவாருன்றாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். ஒரு பெரிய மந்திரி பாலத்த வெட்டி திறக்கிறதுக்காக போனாராம். போய் ரிப்பன வெட்டியிருக்காரு. பாலம் டொம்முன்னு விழுந்திருக்கு. ரிப்பன்ல தான் பாலத்தையே கட்டியிருக்காய்ங்க. அப்படின்னு ஒரு நகைச்சுவையில சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட ரசிச்சுட்டு கடந்து போயிர்றோம். அப்படி ஒரு நிலை நம் நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்று நாம் நினைத்தால், நம்முடைய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்குவது கையில் வைக்கும் கரும்புள்ளிகளேன்னுவாங்க. இந்த கரும்புள்ளிகளை மிக கவனமான முறையில் இந்த நாட்டை யாரால் சரியான முறையில் ஆள முடியும்? நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு யார் சரியான தளங்களை உருவாக்கி தந்துவிட முடியும்? சரியான கல்வியை யாரால் கொடுத்து விட முடியும்? சரியான மருத்துவத்தை யாரால் கொடுத்து விட முடியும்? மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை யாரால் உருவாக்க முடியும்? நல்ல கொள்கை திட்டத்துடன் யார் இருக்கிறார்கள்? மத்திய அரசிற்கும், மாநில அரசிற்குமான உறவை யாரால் மேம்படுத்தி விட முடியும்? நம்முடைய அடுத்த சந்ததியினரும், நாமும் நிம்மதியாக இருப்பதற்கு, இந்த ஆட்சியை யார் கைகளில் கொடுத்தால் நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று யோசித்து, சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய தருணத்தின் பெயர்தான் ஜனநாயக வாக்குரிமை நாள். அந்த நாள் ஏப்ரல் 23 வருகிறது. நம் வாழ்க்கை நம் கைகளில் இருக்கிறது. சிந்தித்து செயல்படுவோம்.